மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்து முன்னணியினர் போராட்டம் அறிவித்துள்ளதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கு. திருப்பரங்குன்றம் இருந்து வருஷத்தில் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணி ஈடுபட்டுள்ள திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்பது காவல்துறை பல்வேறு இடத்துல வெளியிட்டுள்ள அந்த காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இந்த கோவில் ஆர்ப்பாட்டத்தில் உத்தரவு அறிவித்துள்ளது. மற்றும் இந்து அப்பாதன சூழல் நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட தலைவர்கள் திருப்பிக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் கீழ் மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் இந்து அமைப்பை சார்ந்த கட்சி கொடிகளோ அல்லது பயணிகள் மூலமாகவோ வருவதற்கு அனுமதிக்கு நடைமுறை நடத்தப்பட்டுள்ளது. பணி மீறி வர முயற்சிப்போது கைது செய்யப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றத்தை சுற்றி மொத்தம் 2000 மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் முனையத்திலிருந்து கோவில் வாசல் வரை 6 கட்டமாக தடுப்புகள் அமைத்து அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனையின் பின்னரே அனுமதி அளிக்கப்பட்டது. இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க முடியுது. இது போன்ற போராட்டங்கள் யாரும் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 4000க்கும் மேற்பட்ட காவல்துறை குறித்து மாவட்ட எல்லைப் பகுதியில் ஆங்காங்கே காவல்துறை தடுப்போடு அமைத்து வெளியூரிலிருந்து வரும் மாணவர்களை தீவிர சோதனைகளை அனுமதித்து வருகின்றனர். தங்கும் பிரிவுடன் காவல்துறை தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தென்மாநில ஐஐபி மற்றும் மாநில காவல் ஆணைய தலைமை ஒவ்வொரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பாதுகாப்பு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் என்று திருப்பரங்குன்றம் கூடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். இந்து அமைப்பை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஆங்காங்கே வீட்டிலும் சிறையில் அடிப்படையில் அழைக்கப்பட்டது. வர்த்தக வாகனம் உள்ளிட்ட வாகனம் முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சந்தேகக்குழு நபர்கள் கூறினால் கைதாக தெரிவிக்கப்படும் என்று காவல்துறை ஒளிபரிக்கை மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. உடன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் மட்டுமே எப்போதும் முக்கிய வீடு வராமல் மாற்றுப்பாதையை செல்ல அறிவுறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் சந்தேகத்துறையவர்கள் 5 பேருக்கு கூட்டமாக வரக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் அனைவருக்கு இந்து அமைப்பினர் ஆயிரக்கணக்கான காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளார். கோவில் மற்றும் சிக்கன தர்காவிற்கு இந்து மற்றும் இஸ்லாமிய அனுமதியும் மறுக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி மதன்.